இந்த படத்தோட கதையை கேட்டதுமே ரொம்ப பிடிச்சி போய் படத்துல நான் நடிக்கிறது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு நானே ப்ரொடியூசராருன்னு தயாரிப்பாளராகவும் ஆகி படத்தை எடுத்திருக்கிறாரு நம்ம துல்கர் சல்மான். அப்படியே அவருக்கு இந்த கதை அவ்வளவு ஏன் பிடிச்சது, சொந்த காசை போட்டு ரிஸ்க் எடுக்கிற ரேஞ்சுக்கு கதை அவ்வளவு ஒர்த்தா இருந்ததா, இது எல்லாத்தையும் சல்யூட்னு மலையாளத்துல ரிலீஸ் ஆன இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ ஒரு காலத்துல எஸ்ஐயா இருந்தவர், இப்போ ஒரு 5 வருஷம் லீவ் போட்டிருக்கிற, 2 வருஷம் ஓடி போச்சு. திருதுப்புன்னு தான் வேலை பார்த்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தான் வேலை பார்த்த பீரியட்ல நான் பார்த்த ஒரு 2 கேஸ், ஒன்னு கொலை கேஸ், இன்னொன்னு ஃபாஸ்டா வண்டி ஓட்டின கேஸ். அந்த 2 கேஸ் ஃபைலும் வேணும்னு கேட்டு விசாரிக்கிறார். இந்த ரேஷா வண்டி ஓட்டினவன் அப்படிங்கிற பேர் ஏதோ பாண்டியன்னு வருது. கொலை செய்யப்பட்டவர், அந்த கேஸ்ல கொலை செய்யப்பட்டவரோட பேரு மார்ட்டின்னு வருது. அந்த ஃபைல் 2யும் பார்க்கணும், கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமான்னு கேட்க, நீங்க வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு அவரை உட்கார வச்சுட்டு இவங்க அந்த ஃபைலை தேடலாமா என்னன்னு யோசிக்கிறாங்க. ஏதோ லாங் லீவ்ல வந்திருக்கதா சொல்றாரு. மேலதிகாரிகள் கிட்ட பர்மிஷன் கேட்காம இப்படி ஃபைல் எடுத்து கொடுக்கறது சரியா படல. எஸ்ஐ வர வரைக்கும் அது இதுன்னு நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறேனே ஓட்டலான்னு முடிவு பண்ணி அதே மாதிரி ஓட்டுறாங்க. அப்புறம் ஏதாவது சாப்பிட வேணுமான்னு கேட்கும்போது, இல்ல பக்கத்துல ஒரு கடை இருக்கு, என்ன கடை எனக்கு தெரியும், நான் வேலை பார்த்த டைம்ல நல்லா அங்க ஆப்பம் பாயா எல்லாம் கிடைக்கும், நான் அங்க போறேன் அப்படிங்கிறாரு. சார் அதெல்லாம் அந்த அப்பா காலத்துல இருந்தது, இப்போ பையன் அதை டீ கடையா மாத்திட்டதா சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். டீ கடைக்கு வந்து டீயை சாப்பிட்டுட்டு பணத்தை செட்டில் பண்ணும்போது தான் பையன் அவரை பார்த்துட்டு, சார் நீங்களா, ரொம்ப ஆசை சார், என்ன சார் ரொம்ப வருஷம் ஆகி போச்சு, பணம் எல்லாம் வேண்டாம் சார் சொன்னாலும், டேய் வாங்கிட்டு சில்லறையே குடுறா, மிச்சம் குடுறா அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டு மிச்சத்தை வாங்கிட்டு சரி பாப்போம் சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்க வந்து பார்த்தா இன்னும் தேடிக்கிட்டு இருக்கிறவங்க பார்த்தா அதே ஸ்டேஷன்ல இப்போ எஸ்ஐயா இருக்கிற அந்த புது எஸ்ஐ வரார். அவர் நம்ம ஹீரோவை பார்த்ததும் சலிட் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆக்டிவா இருக்கிற எஸ்ஐ லீவ்ல இருக்கிற எஸ்ஐயை பார்த்து சலிட் அடிக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்ல, இது பதவிக்காக இல்ல உங்க குணத்துக்காகன்னு சலிட் அடிக்கிறார். உன் வண்டியை பார்க்கலாமா அப்படின்றார். என்னடான்னு பார்த்தா இவர் வேலை பார்க்கும் போது ஓட்டிக்கிட்டு இருந்த வண்டி இப்ப இவர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். தன்னோட முதல் காதலி மாதிரி அந்த வண்டியை அந்த காலத்துல பார்த்து ஓட்டிக்கிட்டு இருந்தவர் போல தெரியுது. ஏன் நம்ம ஹீரோ இந்த லாங் லீவ் எடுத்தார் அப்படிங்கிற அந்த பிளாஷ்பேக் இறக்கி இப்ப நம்ம போறோம். சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு எஸ்ஐ அப்போ ஆக்டிவா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். கூட அசிஸ்டன்ட் எஸ்ஐ இருக்கிறார். அவர் கையில கிளவுஸ் மாட்டிக்கிட்டு உள்ள இருந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அதுல எண்ணெத்திய தெளிச்சு ஒரு புதர் மாதிரி இருக்கிற இடத்துல தூக்கி போடுறார். அப்புறம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி ராத்திரி மேல ஏறி வராங்க. அதே சமயம் இருக்க ஒரு ஆட்டோக்காரர், என்ன சார் உங்களுக்கு மீன் பிடிக்கணும்னு சொன்னீங்கல்ல, நான் வேணா மீன் எடுத்து வீட்டுல கொடுக்கட்டுமான்னு கேட்க, விலையை போடான்னு பின்னாடி இருக்கிற நம்ம அசிஸ்டன்ட் திட்டிட்டு வண்டி எடுத்துட்டு விட்டுன்னு போயிடுறாங்க. அதே சமயம் இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் ஒரு கல்லு கடைக்கு போய் விசாரிக்கிறார். ஆட்டோக்காரன் எப்ப வந்தா, எவ்வளவு தண்ணி குடிச்சான்னு. சாயந்தரம் வந்தா ஒரு பாட்டில் சரக்கு அடிச்சான், போயிட்டாங்கிறாப்ல கல்லு கடைக்காரர். ஆனா அடுத்து மறுபடியும் ராத்திரி 9:30 மணிக்கு அவன் வந்தா 4 பாட்டில் கல்லு சாப்பிட்டாங்கிற அந்த மேட்டர் அவர் சொல்லல. அதை ஏன்டா மறைக்கிறேன்னு கேட்கும்போது, சார் அந்த ஆட்டோக்காரன் பாவம் சார், தங்கச்சி வேற யாருமே இல்ல, கல்யாணம் ஆக போகுது தங்கச்சிக்கு, அவனை மாட்டி விட்டுறாங்க சார்னு இவர் வருத்தப்படுறாரு. இங்க பாரு, கல்லுல ஏதோ மாத்திரையை கலக்கிறேன்னு ஒரு பழைய கேஸ் ஒன்னு தூசி தட்டி மறுபடியும் உருவி எடுத்து ஒன்ன உள்ள போட்டு அடிச்சோம்னா தாங்குவியா நீயே, ஓம் பொழப்ப பாறா அப்படின்னு திட்டுறாரு இன்ஸ்பெக்டர். அதே சமயம் அதே ஆட்டோக்காரனோட வண்டியில பின்னாடி நம்ம அசிஸ்டன்ட் எஸ்ஐ உட்கார்ந்துருக்கிறார். அவனுக்கே தெரியாம ஏதோ ஒரு தடயத்தை ஆதாரத்தை ஆட்டோக்குள்ள போடுறாரு. அப்புறம் அதே மாதிரி வேற ஒரு ட்ரெஸ் அந்த ஆட்டோக்காரனோட வீட்டுக்கு பக்கத்துல அவனோட ட்ரெஸ்ஸையே ஒன்னு எடுத்து கொளுத்துறாரு. ஆட்டோக்காரன் ட்ரெஸ் இல்ல என்னத்தை கொளுத்துறான்னு தெரியல, ஏதோ ஒரு ஆதாரங்களை இவங்க புதுசா உருவாக்குறாங்கிறது அப்பட்டமா தெரியுது. அந்த ஏரியால இருக்கிற எம்எல்ஏ கட்சி மீட்டிங்ல போலீஸ்காரங்க ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டாங்க, எங்க ஆட்சி காலத்துல குற்ற வழக்குகளோட எண்ணிக்கை கம்மி, அதுலயும் இப்ப ரீசெண்டா நடந்த அந்த மார்ட்டினோட கொலைக்கு காரணமானவர்களை போலீஸை விரட்டி நான் பிடிக்க வைப்பேன்னு கட்சியில ஒருத்தன் சபதமே போடுறான். கொலை செய்யப்பட்டவர் கட்சியில முக்கியமான ஆள் போல, அவர் இறந்ததுக்காக எவ்வளவு போராட்டம் பிரச்சனைன்னு பாருங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே இவர் போக முடியாத ரேஞ்சுக்கு வெளியில அவ்வளவு கலாட்டா பண்றாங்க. அதையும் தாண்டி பயப்படாம உள்ள வரார். அப்படி உள்ள வரும்போது பின்னாடி கூட ஒரு பிசி துணைக்கு நிக்கிறாரு பாத்தீங்களா, அவர் தான் 2 வருஷத்துக்கு பிறகு இப்ப நம்ம ஹீரோ பார்த்த இடத்துல புது எஸ்ஐயா இருக்கிறார். இந்த 2 வருஷத்துல அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, எஸ்ஐயா இருக்கிறாரு. ஆனா பிளாஷ்பேக்ல அவர் ஒரு சாதாரண பிசி தான். நம்ம ஹீரோவுக்கு ஒரு நல்ல நண்பரும் கூட. அந்த நண்பர் கூட தான் இருக்கிறாப்ல. என்னாச்சு விசாரிக்கும் போது, சார் உங்க அண்ணன் டிஎஸ்பி வரும்போது இவங்க ஓவரா கலாட்டா பண்ணிட்டாங்க, சட்டையெல்லாம் பிடிச்சி பட்டன் எல்லாம் கிழிச்சிட்டாங்க சார், அவமானமா போச்சு சார் அப்படிங்கிறாப்ல. உள்ள வந்து பார்த்தா அண்ணங்காரன் டிஎஸ்பியோட சட்டை பட்டன் எல்லாம் கிழிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு இவருக்கு கோவம். எவன்டா கை வச்சதுன்னு கேட்கும்போது, கட்சியில ஒரு 4 ரவுடி பேர் இருக்கிறாங்க, அவங்க தான் அதை பண்ணிருப்பாங்கன்னு சொன்னதும் வண்டி எடுத்துட்டு விறுவிறுன்னு அந்த கட்சிக்கே போய் அங்க அந்த ரவுடி பயல்கள் எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்றார். எல்லாரையும் அடிச்சு நாக் அவுட் பண்றாப்ல. இது எங்க அண்ணன் அடிச்சதுக்கு, டிஎஸ்பி அடிச்சதுக்கு நான் மறுபடியும் வருவேன், கேஸ போட்டு உள்ளத்துல வெண்டு போறார். அந்த பக்கம் பார்த்தா நம்ம டிஎஸ்பியோட வீட்டுல டிஎஸ்பியோட பொண்ணுக்கு பிறந்தநாள் போல ஏதோ ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ணன். தம்பி அதை பார்த்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் இன்னும் ஒரு 3 போலீஸ் அங்க ஏதோ ரொம்ப சீரியஸான மேட்டருங்கிறாப்ல காத்துட்டு இருக்காங்க. என்னாச்சுப்பா அந்த கேஸ் அப்படின்னு விசாரிக்க, மார்ட்டின் கொலை கேஸ் தான் சார், என்ன நடந்திருக்குங்கிறத நாங்க எஃப்ஐஆர் எழுதி இருக்கிறோம்னு அந்த எஃப்ஐஆர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல நம்ம ஆட்டோக்காரன் கல்லு கடையில சரக்கடிச்சிட்டு தான் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தரதா மார்ட்டின்கிறவர் வாக்கு கொடுத்தாரா. நீ தேதியை குறிச்சிட்டு வா, பணத்தை நான் கொடுக்குறேன் கடனா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா இப்ப பார்த்தா காசு இல்லைங்கிறாரா. வாக்கு கொடுத்துட்டு அதை நம்பி நான் தேதி குறிச்சு எல்லாத்தையும் கூப்பிட்ட பிறகு இப்ப காசு இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம், நாக்கப்படுங்கிறாப்ல 4 கேள்வி கேட்டு வரேன்னு ஆட்டோக்காரன் இங்க இருந்து கிளம்பி போறான் மார்ட்டினோட வீட்டுக்கு. அங்க தேதி குறிச்சிட்டு வா, காசு தரேன்னு சொல்லிட்டு இப்படி கழட்டி விடுறியே, நியாயமா இருக்கான்னு இவர் கேட்டிருக்கிறார். பார்க்கலாம் தான் சொன்னேன், அதுக்காக கஷ்டமான சூழலை எடுத்து கொடுத்துட முடியுமா போடா அப்படின்னு அவர் பேச, பதிலுக்கு இவன் பேச கைகளை பாயி ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து குத்திருக்கான். இதை பார்த்த
பார்த்த ஒரு லேடி அவங்க முகத்துல ஒரு பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சிருக்கான். அப்புறம் இவர் முகத்திலையும் பெப்பர் ஸ்ப்ரே. அப்புறம் இவங்களுக்கும் அந்த ஸ்க்ரூ டிரைவரால குத்து. மார்ட்டினையும் மார்ட்டினோட பொண்டாட்டியும் ஸ்க்ரூ டிரைவராலேயே குத்தி கொண்டு போட்டு பக்கத்திலேயே குழி தோண்டி பாடியா போச்சிருக்கான் போல. இப்படியெல்லாம் நடந்திருக்கும்னு அனுமானத்துல பேசுறாங்க. ஏன்னா ஆட்டோக்காரங்க கையில ஸ்க்ரூ டிரைவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்படியெல்லாம் அனுமானத்துல பேசுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் தான் இல்ல, அந்த ஆட்டோக்கார கிட்ட நானே பர்சனலா ஸ்டேட்மெண்ட் எடுத்தேன், அவன் பொய் சொல்றாப்லையோ அவன் தரப்புல எதையும் மறைக்கிறாப்லையோ தெரியல, உண்மையான குற்றவாளி வேற யாராவது இருக்கலாம், நாம கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது மார்ட்டின் ஏதோ பசங்களுக்கு டியூஷன்லாம் எடுப்பாங்க போல. சோ டியூஷன் எடுக்கிற அந்த பசங்க அவங்க மூலமா ஏதாவது நடந்திருக்கலாம், இல்ல இந்த ஆட்டோக்கார மூலமா நடந்திருக்கலாம், இல்ல சொந்த பகை மூலமா நடந்திருக்கலாம், இல்ல சொத்து தகராறா இருக்கலாம்னு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஆனா இப்ப விசாரிச்ச வரைக்கும் பெருசா எந்த மோட்டிவும் கிடைக்கல. இவன் ஒருத்த மட்டும் தான் தங்கச்சி கல்யாணம் போச்சுன்ற கோவத்துல இருக்கிறவன். சோ அந்த கோவத்துல பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது இவங்களோட தியரி. ஆனா நம்ம ஹீரோ இன்னும் யோசிக்கணும்னு சொல்லும்போது அவங்க அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, மேல இடத்துல இருந்து பிரஷர், அரசியல்வாதிகளோட பிரஷர். சரி ஓகே எக்ஸிக்யூட் பண்ணுங்க, கேஸை க்ளோஸ் பண்ற வழியை பாருங்கன்னு டாப்ல. அப்புறம் மறுபடியும் ஃபங்க்ஷன் வந்த எல்லாரையும் நல்லபடியா வெளியே அனுப்பிச்சுடுறாங்க. அண்ணனோட பிள்ளைகளுக்கு நம்ம ஹீரோனா ரொம்ப உசுறு, சித்தப்பான்னு உசுர விடுங்க. அப்புறம் அண்ணன் தம்பியை மேல கூப்பிட்டுட்டு ஏதோ வண்டி எடுக்கணும்னு சொன்னேன்ல, ஸ்விஃப்ட் வண்டி எடு நல்லா இருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ சரி அதையே எடுத்துடலாங்கிறாப்ல. நம்ம ஹீரோ இந்த தொழிலுக்கு வந்ததுக்கு காரணமே அண்ணன் தான். அண்ணனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தானும் போலீஸ் ஆகணும்னு போலீஸ் ஆயிருக்கிறாப்ல போல தெரியுது. அப்புறம் தான் ஒரு எஸ்ஐயா ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவன் தான் குற்றவாளின்னு ஒருத்த விட நல்லா தெரிஞ்சு அவன் மேல கேஸை போட்டு உள்ளதில் இருக்காங்க. ஆனா அந்த கொலைகாரன் ரொம்ப சிம்பிளா வெளியில வந்துட்டானா. காரணம் என்ன தெரியுமா? கொலை செய்வதற்கு அவன் பயன்படுத்திய அந்த கத்தியை போலீஸ் கண்டுபிடிக்க தவறிவிட்டது அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த கத்தி ஏன் கண்டுபிடிக்கப்படலைன்னா கத்தியை கடலை வீசி இருந்திருக்கான். அப்ப சொன்னாங்க நீங்களே ஃபேக்கா ஏதாவது ஒரு கத்தியை ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு, இல்லனா கேஸ் நிக்காதுன்னு மேலிடத்துல எல்லாம் சொன்னாங்க. நான் தான் கேட்கல. கடைசியில பார்த்தா தூக்கி அடிச்சாங்க டிரான்ஸ்ஃபர்ன்ட்டு. அந்த மாதிரி மறுபடியும் நடக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்படி நாமளே செயற்கை ஆதாரங்களை உருவாக்கி அவங்கள உள்ள தள்ளுறது. இந்த பொழப்ப நம்ம பண்ணித்தான் வேற வழி இல்லை அப்படிங்கிறாப்ல. நைட்டு விடாம போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து டிஎஸ்பிக்கு கால் வந்துகிட்டே இருக்கு. ஆனா சரக்கு அடிச்சுட்டு நல்லா மட்டையாயிட்டார் போல. சோ அன்னிகாரி அவரோட போனை கொண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட தான் கொடுக்குறாங்க. பேசினா இன்னைக்கு காலையில அதிகால வேலையில அந்த ஆட்டோக்காரனை அரெஸ்ட் பண்ணணும்னு பேச்சு. சரி அண்ணன் தூங்குறாரு நான் வரேன்னு இவன் கிளம்பி வரான். ஆட்டோக்கார வீட்டுக்கு போய் கதவை தட்டி டேய் ஒரு முக்கியமான மேட்டரா வாடா அப்படின்னு கூப்பிடுறது நம்ம ஹீரோ தான். சரின்னு நம்பி நம்ம ஆட்டோக்கார இந்த பக்கத்துல வந்தா போலீஸ்காரங்க அவரை பிடிச்சு அடிச்சு வண்டிக்குள்ள தள்ளி இழுத்துட்டு போகும்போது தங்கச்சிக்காரி கதவை திறந்து பாப்பா. அப்பதான் தங்கச்சி முகத்தை நம்ம ஹீரோ கவனிக்கிறார். பதட்டத்துல என்ன பண்ணணும் அவளுக்கு ஒன்றும் தெரியல. தங்கச்சி தனியா இருப்பான்னு கத்திக்கிட்டே இவன் வண்டியில ஏத்தப்படுறான். அங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ரூம் இருக்கும். அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போய் இந்த வயலை அடிச்சு டார்ச்சர் பண்ணி கொலை குத்தத்தை ஒத்துக்கோன்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. செயற்கையா இவன் மேல அந்த சண்டையில கீரல்கள் வரணும்ன்றதுக்காக என்னென்னமோ பண்றாங்க. அடுத்து ஒத்துக்க வைக்கிறதுக்காக இன்னும் என்னென்னமோ பண்றாங்க. கொலை செய்வதற்காக பயன்படுத்தின அந்த ஸ்க்ரூ டிரைவர் எங்கடா வச்சிருக்கிற? அன்னைக்கு நாங்க ஒரு கரையோரமா பார்த்தோமே அங்கதான் கிடக்குதா? சொல்லுன்னு அடிக்கிறானுங்க. அடுத்த நாள் பார்த்தா அதே கரை பக்கத்துல கூட்டிட்டு போய் அந்த ஆயுதம் கிடைக்குதான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. ஊரே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு, போலீஸ் அடக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் சார் இங்க ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கிடக்குதுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு எடுக்கிறார். அதை ஃபிங்கர் பிரிண்ட்டுக்காக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நேத்து ராத்திரி ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஒன்று நடந்தது. அது எதுக்குன்னா இதே ஸ்க்ரூ டிரைவர் மேல அவனோட கைரேகை இருக்கணுங்கிறதுக்காக தான். அந்த கைரேகை கொண்டு இருக்கிற அந்த ஸ்க்ரூ டிரைவரை மறுபடியும் கொண்டு வந்து போட்டாங்க. அதை இப்போ நம்ம நல்ல போலீஸ் பார்த்து எடுத்திருக்கு. அப்புறம் இவன் தான் குற்றவாளின்னதும் போலீஸ் அந்த பொதுமக்கள் எல்லாம் கல்ல விட்டுலாம் அடிப்பாங்க. அங்கிருந்து எப்படியும் நம்ம ஹீரோ காப்பாத்தி ஒரு வழியா குற்றவாளியை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. அரசியல்வாதியோ குற்றவாளி கிடைச்சிட்டான், நீதி நிலநாட்டப்பட்டு விட்டதுன்னு தனக்கு ஓட்டு போட சொல்லி பேசிட்டு இருக்கிறார். அப்புறம் இந்த கேஸை நல்லபடியா முடிச்சா சொல்லி டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், நம்ம எஸ்ஐ, ஹீரோ, அசிஸ்டன்ட், இன்னும் சில பேர்னு ஒரு 5 பேர் போட்டோ எடுத்துக்கிறாங்க ஏட்டையா உட்பட. அப்புறம் நம்ம ஹீரோ அண்ணன் சொன்னாப்லேன்னு ஸ்விஃப்ட் வண்டியை தான் வாங்கியிருக்கிறார். வண்டியோட சாவியை கூட அண்ணன் தான் வாங்கணும்னு ஆசைப்படுறார். வண்டியை கூட அண்ணன் தான் ஓட்டணும்னு ஆசைப்படுறார். அவ்வளவு அண்ணன் மேல பாசம். அப்புறம் திருதுப்புன்னு பார்த்தா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு கால். உடனே பார்க்கணும்னு டிஎஸ்பியை இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாப்ல. அவங்க டீம்ல ஒருத்தர் எஸ்ஐ நினைக்கிறேன். என்னாச்சுன்னு கேட்க பாண்டியன் ஒருத்தன் வேகமா வண்டி ஓட்டிட்டு வந்தப்போ நான் ரோட மறிச்சு இந்த மாதிரி பெட்டி கேஸுகளை விசாரிச்சுட்டு சமயம் அவன் வந்தான். ஆளு பேச்சு முன்னுக்கு பின் முரணாக இருந்ததுனால அவன் ஐடி ப்ரூஃப் வாங்கி செக் பண்ணேன். பாண்டியன் போட்டிருந்தது, ஏதோ ஒரு அட்ரஸ் போட்டிருந்தது. அவங்கிட்ட ஒரு போன் கிடந்தது. போன்ல பார்த்தா இறந்து போன மார்ட்டினோட பொண்டாட்டியோட போட்டோ இருந்தது. நாம கூட கொலை செய்யப்பட்ட அந்த சீன்ல இறந்து போன மார்ட்டினோட போனை காணோம்னு தேடணும்ல, அந்த போனு இந்த சந்தேகப்படக்கூடிய நபர்கிட்ட இருந்தது. பேரு டீட்டெயில் விசாரிச்சுட்டு சும்மா ஃபைனை மட்டும் வாங்கிட்டு அவன் அனுப்பிச்சு வச்சுட்டதா சொல்றாரு. ஏன் அடுத்து விசாரிக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது இல்ல அவங்க கிட்ட வேற அந்த பெப்பர் ஸ்ப்ரே வேற இருந்ததுன்னு இந்த எஸ்ஐ சொல்றாப்ல. பெப்பர் ஸ்ப்ரே இருக்கு, இறந்து போனவரோட போன் இருந்திருக்குதுன்னா சந்தேகப்படக்கூடிய இந்த நபர் தான் உண்மையான கொலைகாரனாக இருக்க முடியும். அப்புறம் என்ன அவரை தேடி கண்டுபிடிக்கலாம் பிடிக்கலாம்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது மித்த இருக்கிற அண்ணங்கார உட்பட எல்லா பேரும் பதறாங்க. ஏன்னா ஏகப்பட்ட ஆதாரங்களை நம்ம ஃபேக்கா உருவாக்கி ஒருத்தவனை கோர்ட்ல கேஸ் வர விசாரிச்சு ஆஜர்படுத்தி ஜெயிலுக்குள்ள
அடைச்சு வச்சிருக்கோம். இப்போ அதெல்லாம் தப்பு, வேற ஒருத்தன் தான் உண்மையான கொலைகாரன் எல்லாம் போனா அப்புறம் நம்ம வேலையெல்லாம் போயிடும். எப்படி இந்த ஆதாரங்கள் எல்லாம் வந்துச்சு, எப்படியா நம்ம போலியா உருவாக்கணுங்கிற விஷயம் எல்லாம் வெளியில வந்துடும். அதனால இதை அப்படியே விட்டுருவோம். அப்ப அந்த ஆட்டோக்காரன் உண்மையான கொலையாளி இல்லைன்னா அவன் ஜெயில இருந்து வெளியில வரும்போது அவனுக்கு ஏதாவது காசு கொடுப்போம், அவனை நல்லபடியா பார்த்துப்போம் அப்படின்னு பேசி நம்ம ஹீரோவை கரெக்ட் பண்றதுக்கு தான் பாக்குறாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோவுக்கு மனசு கேட்கல. என்னையுமே கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி செயற்கையா ஃபேக்கா எவிடன்ஸ் ரெடி பண்றதுக்கு ஹெல்ப் எடுத்துக்கிட்டீங்க. அப்ப கூட சரி அவன் கொலை பண்ணிருப்பான ஒரு எண்ணம் இருந்துச்சு, அதனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனா இப்போ வேற ஒருத்தன் கொலை பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கிற இந்த சூழல்ல அப்பையும் கொலைகாரனை விட்டுவிட்டு அந்த ஆட்டோக்கார மேலதான் பழி போடணும், அவன் தான் உள்ள போகணும்னு நினைக்கிறீங்களே, இது தப்பு. இந்த தப்புக்கு நான் உடந்தையா இருக்க மாட்டேன்னு பேசுனதும் அண்ணனுக்கும் தம்பிக்கு நடுவில் சண்டை வந்துருது. இது நான் தனியா கண்டுபிடிக்க போறேன்னு பேசும்போது போடா தனியா நீ என்ன புடுங்குறிய பாப்போம் போடான்ட்டார். இவனு வந்து அந்த கேஸ் எல்லாம் எடுத்து நோண்டி பார்த்துட்டு இருக்கான். தடயவியல் நிபுணர்கிட்ட போய் கொலை செய்யப்பட்ட மார்ட்டினோட வீட்டுல வேற ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சதா அந்த ஆட்டோக்காரனை தவறுன்னு விசாரிக்கும் போது ஆட்டோக்காரன் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வருவான். இறந்து போன மார்ட்டினோட பொண்டாட்டி அங்க எங்கேயாவது காய்கறி கடை மல்லிகை கடை இங்கெல்லாம் கூட்டு போறதா வந்தான். அவன் ஃபிங்கர் பிரிண்ட் அங்க இருந்தது. இது போக அங்க நிறைய ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தது. ஆனா இவன் தான் கொலைகாரன்னு நீங்க அரெஸ்ட் பண்ணதுனால நாங்க அதுக்கு பிறகு எதுவும் பெருசா விசாரிக்கல அப்படின்னு முடிச்சு விட்டாப்ல தடயவியல் நிபுணர். அப்புறம் பார்த்தா ஐஜி முன்னாடி போய் நிக்கிறாரு நம்ம ஹீரோ. ஐஜி கிட்ட இந்த கேஸை வேற ஒருத்தவங்க விசாரிக்கணும் வைக்கணுங்கிறாப்ல பேசியிருக்கிறார். ஆனா பேசிட்டு இருக்கும் போதே அண்ணங்காரன் உள்ள வரான் டிஎஸ்பி. நீ வெளியில இருந்து சொல்லிட்டு அண்ணன் கிட்ட ஏதோ பேசினவரு போனை போட்டு உள்ளவான்னு கூப்பிட்டு என் குடும்பம் டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்திருக்கு, போய் பந்தோபஸ்து வேலை பாரு அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிட்டாரு. டூரிஸ்ட் பிளேஸ்ல ஐஜியோட ஃபேமிலி சுத்தும் போது இவர் பின்னாடி செக்யூரிட்டி மாதிரி தெரியணும். இதுல அவங்க வீட்டு பையனுக்கு உச்சா வருதுன்னா கூட பாத்ரூம் எங்க இருக்குன்னு கேட்டா இப்படி போய் அப்படி போ அப்படிங்கிறாரு. ஆனா கூடையே கூட்டு போக மாட்டேன்னு ஐஜி பொண்டாட்டி ஓவரா திமிருது. அவனும் கையை இப்படி இருக்கமா பிடிச்சுக்கலாம் பாருங்க அந்த சின்ன பையன். சரின்னு கூட்டு போய் விட்டு வந்தாரு. அதோட அந்த பிரச்சனை நிக்கல. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, இன்னொரு மினிஸ்டர் வர போறாரா, அவருக்கு பந்தோபஸ்து வேலை பார்க்கணுமா. இவன் இந்த கேஸை விசாரிக்க விட கூடாதுங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ண ஆரம்பிக்க காண்டான நம்ம ஹீரோ அட போங்கடான்ட்டு ஒரு 5 வருஷத்துக்கு நீண்ட கால லீவ் வேணும் அப்படின்னு ஒரு லீவ் லெட்டர் எழுதி வச்சுட்டு லீவ் போட்டு போயிட்டார். இப்படித்தான் அவர் லீவ் போட்டு வெளியில போனது. இப்போ ஒரு 2 வருஷம் ஆயிப்போச்சு. இப்போ நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துல பாக்குறோம். ஏதோ கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறார், மாஸ்டர் டிகிரி. அப்ப கூட படிச்ச ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டார் போல தெரியுது. 2 வருஷத்துக்கு பிறகு பட்டம் விட்டுட்டு இருக்கிற சமயம் பார்த்தா கால் வருது. அன்னிக்காலா அண்ணன் பொண்ணு காலான்னு தெரியல, ஆனா கால் எடுக்க மாட்டேங்கிறான். இது அந்த அம்மா நோட் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு காஃபி சாப்பிடுறியான்னு காஃபி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற சமயம் மறுபடியும் கால் வரும். டே ஏன்டா அவாய்ட் பண்ற, இந்தாடா பேசுற அப்படின்னு போனை கொடுத்துறாங்க. இவனு சரின்னு போன்ல பேசினா அந்த பக்கம் பேசுறது அண்ணனோட பொண்ணு தான். தனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குன்னு நீ கண்டிப்பா வரணுங்கிற அப்பல கூப்பிடுறாங்க. சரின்னு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். இந்தா டாடி கிட்ட பேசுன்னு அண்ணன் கிட்ட கொடுத்துட்ட. இப்ப நம்ம ஹீரோ அண்ணன் கிட்ட பேசியானோம். வாடா பாத்துக்கலாம்டா வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு. கூட நான் லவ் பண்ற பொண்ணையும் கூட்டிட்டு வருவேன்ட்டாரு நம்ம ஹீரோ. அப்புறம் பார்த்தா சரின்னு 2 வருஷத்துக்கு பிறகு வீட்டுக்கு வரார். வரும்போதே அந்த போன்ல பேசும்போதே அண்ணன் சொல்லிருப்பாப்ல, நீ எதுக்கு இந்த மாதிரி 2 வருஷம் லீவ் போட்ட, லாங் லீவ் எடுத்த, இதை பத்தி எல்லாம் நான் வீட்டுல பேசல, நீயும் மெயின்டைன் பண்ணிக்க சொல்ல சரின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. இங்க பார்த்தா வீட்டுல எல்லா பேரும் குறுகுறுன்னு பாக்குறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்களாம். சின்ன பிள்ளைகள்லாம் போக சொல்லிட்டு அதை பத்தி விசாரிப்பாங்க. அப்புறம் 2 பேருக்கும் தனித்தனியா ரூம் அரேஞ்ச் பண்ண போறேன்னு சொல்ல அதெல்லாம் தேவையில்லை, ஒரே ரூம்லயே தங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. இதை பெருசுகள்லாம் எப்படி பாக்குறாங்கன்னு பாருங்க. அப்புறம் அண்ணன் கூட பேசும்போது நாளைக்கு ஏதோ நகை எடுக்க போனோம், கூட போயிட்டு வந்து 2 டாப்ல புது கல்யாணம் நடக்க போகுது இல்லையா, அதனால எல்லாருக்கும் நகை எடுக்கிற இடத்துல நம்ம ஹீரோயினை பார்த்து உனக்கு ஒரு தாலி ரெடி பண்ணிக்கலாமா, சும்மா சின்னதா தாலி கட்டிக்கிறியா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க பெரியவங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காதன்னு டாப்ல அங்க எல்லாருக்கும் டீ கொடுத்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஆட்டோக்காரர் அப்பாவி ஒருத்தன் ஜெயில கிடக்குறான்ல, அந்த அப்பாவியோட தங்கச்சி தான் இவ. அவளை பார்த்ததும் பின்னாடியே ஓடி போய் நீ தங்கச்சி தானே கரெக்டா விசாரிக்கிறாரு. ஆமாங்க, இங்கேயும் நான் இன்னாரோட தங்கச்சின்னு சொன்னீங்கன்னா எனக்கு வேலை போயிடும், மறுபடியும் வாழ்றதே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, எங்க அண்ணனை ஏதோ சொல்லி மாட்டி விட்டுட்டீங்க, ப்ரொமோஷன் கிடைச்சதா இல்ல ஹைக்கு கிடைச்சதா, நல்லா இருக்க சார்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு. இவருக்கு மனசே கேட்கலங்க. முத வேலையா அங்க இருந்து கிளம்பி ஜெயிலுக்கு போயிருக்கிறாப்ல. ஏன்னா அந்த தங்கச்சி வேற ஒரு நியூஸையும் சொல்லியிருப்பா. நேத்து கோர்ட்ல ஃபைனல் ஹியரிங், தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க, ஆயுள் தண்டனையா. இனிமே எங்க அண்ணனால வெளியில வர முடியாது, இருந்த வீட்டையும் வித்து தான் கேஸ நடத்திட்டு இருந்திருக்காங்க போல. வீடும் போச்சு, கேஸ்லயும் தோல்வி, ஆயுள் தண்டனை இப்படி எல்லாம் சொல்லி புறம்பனதும் மனசு கேட்காம இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. ஆட்டோக்காரர் வந்துட்டு என்ன சார் அவரும் பாருங்க ப்ரொமோஷன் கிடைச்சதா ஹைக் கிடைச்சதா, உங்க எதிர்காலத்துக்காக எங்க எதிர்காலத்தை நாசம் பண்ணிட்டீங்களேன்னு வருத்தப்பட்டுட்டு நல்லா இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரும் போறார். பழி வாங்கணுங்கிற எண்ணம் எல்லாம் அவங்க கிட்ட இல்ல, இயலாமையை தான் அவங்க நடந்துக்கிறாங்களே தவிர பெருசா அவங்க ரியாக்ட் பண்ணல. ஆனா அதே சமயம் இந்த பக்கம் ஜெயிலுக்கு வந்தது, 20 நிமிஷம் ஜெயில ஆட்டாக்காரங்கிட்ட பேசினது, இது எல்லாமே அண்ணனுக்கு அப்டேட்டா போகுது. உடனே முதல் வேலையா ஆபீஸுக்கு போய் 2 பேரை மஃப்டியில எப்பவுமே நம்ம ஹீரோவை வாட்ச் பண்ணணும், அவன் என்ன பண்றான் ஏது பண்றான் மொத்த டீட்டெயில் எனக்கு வரணும்னு 2 பேரை வேவ் பாக்குறதுக்கு போட்டார். நம்ம ஹீரோ போற எல்லாத்தையும் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல, ஒரு கேஸ் ஃபைலை தேடி தான் வேலை பார்த்த அந்த இடத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்த இடத்துக்கு வந்திருக்கான்ட்டு. அங்க வந்திருக்க ஒரு புற டீடைல் தெரியுது. அங்க இருந்த லோக்கல் போலீஸ்கள்லாம் ஃபைலை தேடுறோம் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா புது எஸ்ஐ நம்ம ஹீரோவோட நண்பராச்சுல, அவர் ஒரு ஃபைலை தேடி கண்டுபிடிச்சார். இந்த வேகமா வண்டி ஓட்டினால பாண்டியன் ஒருத்தன், அந்த ஃபைல் இருக்குதே, இதே மாதிரி அந்த மார்ட்டின் கொலை வழக்கு ஃபைல் இருக்கும், அதையும் ஒழுங்கா தேடி எடுத்துட்டு வாங்கன்னு சத்தம் போட்டுட்டு ஃபைலை கொண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒப்படைக்கிறார். ஹீரோவும் அந்த ஃபைலை பார்த்துட்டு இருக்கிற போட்டோஸ் எல்லாம் இன்னார்தான் அப்படின்னு போட்டோ கிடையாது, ஆனா ஃபைல்ல என்ன எழுதி இருக்குது அதை எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிற சமயம் அதுக்குள்ள மேல
மேல இடத்துல இருந்து அங்க ஏட்டையாவுக்கு போனை போட்டு அந்த ஃபைலை உடனே எனக்கு வேணும், அதை எடுத்துக்கிட்டு எஸ்ஐயும் கூட்டிட்டு வந்துருன்ட்டாப்ல. இன்னும் ஃபைலை முழுசா பார்த்து முடிக்கல, அதுக்குள்ள சார் ஃபைல் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க, மேலிடத்து உத்தரவுன்னு அப்படியே ஃபைலை பிடிங்கிக்கிட்டு விறுவிறுன்னு கிளம்பி போறாரு அவர். கூடவே எஸ்ஐயும் போய் ஆகணும். இது மட்டும் பார்த்தாதுன்னு 4 மணிக்கு ஜட்ஜையாவை பாக்குறதுக்கு வேற அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறான். 4 மணி வரைக்கும் அவன் உள்ளதா இருக்கணும், அவன் வெளியில போக கூடாதுன்றதுக்காக நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்விஃப்ட் கார் இருக்குல்ல, அதை நோ பார்க்கிங் ஏரியால இருக்குன்னு சொல்லிட்டு வண்டியை தள்ளிட்டு போறாங்க. ஆனா நான் பார்க் பண்ணும்போது நோ பார்க்கிங் போர்டு இல்லையேன்னு கேட்க இப்ப இருக்குல்லன்னு திமிரா பேசுறாங்க. எதுக்கு பண்றாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே உள்ள போனவரு எஸ்ஐயோட வண்டி இருக்குல்ல, புதிய எஸ்ஐயோட வண்டி, அந்த வண்டியை எடுத்துட்டு ஜட்ஜியா வீட்டை நோக்கி போயிட்டே இருக்கிறாப்ல. இவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியல, அப்டேட் ஃபுல்லா அண்ணனுக்கு போய்கிட்டு தான் இருக்குது. அண்ணன் என்ன பண்றாப்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த புது எஸ்ஐயோட வண்டியவே திருடிட்டு போயிட்டாங்கிறாப்ல, நம்ம கேஸ் கொடுப்போங்கிறார். ஆனா அந்த மாதிரி கேஸ் கொடுக்கறதுக்கு புது எஸ்ஐ ஒத்துக்கணுமே, அவன் என்ன பாக்குறதுக்கு இங்க வந்துகிட்டு தான் இருக்கிறான், நான் எப்படியாவது நான் கேஸ்ல கையெழுத்து வாங்க வைப்பேன், நீ முத போய் வண்டியை சீஸ் பண்ணு, அவனை அரெஸ்ட் பண்ணுங்கிறாப்ல. இப்படி கையும் கிளம்பா அப்படிப்பட்டா பெயில் கிடைக்காதான், உள்ள போடணும் பரவாயில்லையான்னு கேட்க அதுக்கும் சரிங்கிறார். அதே சமயம் ஜட்ஜாய கிட்ட நடந்த மேட்டர்லாம் சொல்லி இந்த மாதிரி ஃபேக்கா ஆதாரத்தை ரெடி பண்ண அந்த குரூப்ல நானும் ஒருத்தன், நானும் அந்த வேலையை பார்த்திருக்கேன்னு ஓப்பனா பேசினா கூட உங்க அண்ணனுக்கும் உனக்கு சொத்து தகராறான்னு நீதிபதி கேட்கிறார். ஏன்னா கேள்வி கேட்க வேண்டிய வரும், சந்தேகப்பட வேண்டிய வரும். இத்தனை நாளுக்கு வருஷத்துக்கு பிறகு இப்ப திடுதுப்புன்னு வந்து பேசுறியே, இப்போ உங்க அண்ணனுக்கு உனக்கு ஏதாவது வாக்கிய தகராறான்னு கேட்கிறார். சந்தேகப்பட வேண்டிய வருங்கிறார். இல்ல அந்த டீம்ல இருக்கிற ஒவ்வொரு போலீஸ் கூட உனக்கு ஏதாவது தகராறா, அவங்கள பழிவாங்கன்றதுக்காக உன்னையும் பழிவாங்கிட்டு இதெல்லாம் பண்ண போறியான்னு கேட்கிறாரு. அதனால இதெல்லாம் நம்ப மாட்டேன், ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டா அவர்கிட்ட ப்ரூஃப் எதுவுமே இல்ல, ப்ரூஃபோட வா ஆக்ஷன் எடுக்கிறேன், இல்லைன்னா கிளம்புங்கிறார். அதே சமயம் போலீஸ்காரங்க உள்ள வந்து இவன் பைக்கை திருடிட்டான்னு அந்த பைக்கை சீஸ் பண்ண பாக்குறாங்க. அப்பதான் பைக்கோட ஆர்சி புக்கை செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட பேர்ல தான் அந்த ஆர்சி புக்கே இருக்குது, அந்த வண்டியே இருக்குது. ஃப்ரெண்டு கிட்ட ஒப்படைச்சாரே தவிர விக்கல. செம நோஸ் கட்டு வாங்கினாங்க. சாவியை குடுறான்னு சாவி வாங்கிட்டு கெத்தா வரார். இதுக்கு நடுவில் ஒரு மேட்டர் நடந்திருக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த வேகமா வண்டி ஓட்டினால பாண்டியன் ஒருத்தவன், அவங்கிட்ட அந்த ஸ்பைன் இதுக்கு பேர் என்னது, ஃபைன் வாங்குறதுக்கு அபராதம் வாங்குற இடத்துல பேர் என்ன, மொபைல் நம்பர் என்ன, அட்ரஸ் எல்லாம் கேட்டு வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த ரிசிப்ட் இருக்கும். அதை போட்டோ எடுத்து நம்ம டிஎஸ்பிக்கு அனுப்பிச்சு விட்டு அதை கசக்கி தூக்கி போட்டிருப்பாங்க. இங்க யதார்த்தமா புது பொண்ணையும் புது மாப்பிளையும் போட்டோ எடுக்கிறதுக்கு எங்களை கொஞ்சம் போட்டோ எடுத்து கொடுன்னு அப்பாவோட போனை தான் கொடுத்துருப்பான் அந்த குழந்தை. அப்பாவோட போனை எடுத்து போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோ நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது இப்படி அந்த ரிசிப்ட் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல இங்க வந்திருக்கிறத நம்ம ஹீரோ கவனிக்கிறார். ஆனா ஃபுல்லா படிச்சு தெரியறதுக்குள்ள அண்ணங்காரன் வந்து போனை வாங்கிட்டு போயிட்டாப்ல. அதிகால வேலையில சொல்லாம கொள்ளாம நம்ம ஹீரோ கிளம்பி போறார். ஹீரோ இன்னும் நல்லபடியா வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ நேர்மையான ஒரு விஷயத்தை தான் பண்றான், அதுக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும்னு சப்போர்ட்ல இருக்காங்க. அண்ணன் இதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாப்ல, இவன் நம்ம நிம்மதியாக வாழ விட மாட்டானோ அப்படின்னு. ஏன்னா மாட்டினாங்கன்னா இவங்க வேலையெல்லாம் போயிடுமேன்னு இவருக்கு கொஞ்சம் பயம். அந்த ரிசிப்ட்ல அட்ரஸ் இருந்தது இல்ல, ஏதோ அறகுறையா பார்த்திருந்தாலும் மனசுல பதிய வச்சுக்கிட்டு அதே அட்ரஸுக்கு போய் விசாரிக்கிறார். ஆனா அங்க விசாரிச்சா வாடகை அப்ப கொடுத்துட்டு இருந்தாங்களாம், இப்போ ஓனரே அதே வீட்டுல தங்கி இருக்கிறாரு. வாடகைக்கு இருந்த பாண்டியன் இப்ப இல்லையா. பாண்டியன் ரொம்ப தங்கமானவன், பல வருஷமா குழந்தை இல்லாம நான் கஷ்டப்பட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமாங்களாம் பேசிட்டு இருக்கிறார். ஒரு வித்தியாசமான சிலை ஒண்ணு அங்க இருக்கும். ஆமா இந்த சிலையை அவனா கொடுத்தான்னு கேட்க ஆமாங்கிறாரு. எவ்வளவு இந்த சிலைக்கு பணம் வாங்கினான்னு கேட்கும்போது ஒரு 4.5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கான் போல தெரியுது. பணமா முக்கியம், எங்களுக்கு குழந்தை வர கிடைச்சா போதாதாங்கிறப்பல அந்த தம்பதிகள் பேசிட்டே இருக்காங்க. அவனோட போட்டோ கிடைக்குமானா கேட்டா கிடைக்கல. ரெண்டல் அக்ரிமெண்ட்ல அவனோட அட்ரஸ் இருக்குன்னு கேட்டா ரெண்டல் அக்ரிமெண்டே போடல, பணமா தான் அவன் செட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கிறாப்ல. ஒன்னும் பெருசா துப்பு கிடைக்கல. அப்புறம் ராத்திரி சமயம் இதையெல்லாம் தான் காதல் கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கும்போது சில பொண்ணுங்க கிட்ட சில பசங்க தகராறு பண்ணிக்கிட்டு வண்டியை கண்ணா அப்படின்னு ஓட்டிக்கிட்டு இருக்க அங்க செக்யூரிட்டி கிட்ட இருந்த லத்தியை புடுங்கி ஒவ்வொருத்தரையும் அடின்னு அடிப்பாப்ல. காதலியே கத்திட்டு இருக்கா, வேண்டாம் இது பண்ணாத இது பண்ணாதுன்னு போட்டு பொழந்து கட்டுறாரு, அடிச்சு நொறுக்குறாரு. இப்படி எல்லாம் அடிக்கிறதுக்கு நீ ஒன்னும் போலீஸ் இல்லையே, சாதாரண பிரச்சனை தானே, நீ போலீஸ் மாதிரி ஓவரா திமிரா நடந்துக்கிற அப்படின்னு காதலி கேட்டுருவா. கரெக்ட், இந்த கேஸை நாம சால்வ் பண்ணணும்னா மறுபடியும் நாம போலீஸ் ஆகணும்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்து ஏதோ ஒரு காரியம் பண்ணிருக்காரு, அது நமக்கு காட்டல. அடுத்த நாள் டிஎஸ்பி ஐஜியை பார்க்க வந்த இடத்துல உன் தம்பி என்னையா விசித்திரமான பிரிவியா இருக்கிறான், நடுராத்திரி 11 மணிக்கு போன போட்டு 5 வருஷம் லீவு கேட்டேன், சான்சன் பண்ணியிருந்தீங்க, 2 வருஷம் லீவு போதும், நான் நாளைக்கே ஜாயின் பண்ணிக்கிறேன்ட்டான். சரி எந்த பிரான்ச்ல போடலாம் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பெருங்குளத்தூர் கிடைச்சா பெட்டரா இருக்கும்னு கேட்டிருக்கான். சிட்டிக்குள்ள எல்லாம் வேணான்ட்டு. பெருங்குளத்துல இருந்த ஒரு எஸ்ஐ அவர் சிட்டிக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டதுனால மியூச்சுவல் ஆகி போச்சுன்னு, ரொம்ப வசதியா போச்சுன்னு அவனோட பழைய ஸ்டேஷன்லயே போட்டுட்டேங்கிறாப்ல. எல்லாம் உனக்காக தான் பண்ணேன், ஓகே தானேன்னு கேட்க அண்ணன் என்ன பண்ணணும்னு தெரியாம முழிக்கிறார். சோ அதே போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா சார்ஜ் எடுத்த பிறகு இறந்து போன மார்ட்டினோட வீட்டுக்கு போய் சுத்தி முத்தி ஏதாவது தடயம் கிடக்குமான்னு பாக்குறாரு, ஒண்ணும் கிடைக்கல. அப்புறம் அண்ணன் கூட்டு விட்டாப்லன்னு மறுபடியும் அண்ணன் டிஎஸ்பியோட ஆபீஸுக்கு வருவாப்ல. அங்க பார்த்தா டிரான்ஸ்ஃபர் தூக்கி அடிச்சிருக்காங்க. கேரளால இருக்கிற காசர்கோடு ஏரியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டு விட்டாங்களா, எங்க இருந்து, சென்னை பெருங்குளத்தூர்ல இருந்து. உடனே அங்க ரிப்போர்ட் பண்ணணும் போ அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாரு. இவன் கேஸை மேற்கொண்டு விசாரிக்க கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு சேட்டை. ஆனா நம்ம ஹீரோ போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வேலை
பாக்குறாரு. குழந்தை வர இல்லையா, நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு தான் பேர் போட்டு, சாரி தன்னோட மொபைல் நம்பர் ஆனா பேரு மட்டும் அந்த பாண்டியனோட பேரு அப்படி போட்டு போஸ்டர்ஸ் ரெடி பண்ணி அந்த டீ கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு இதை இங்க ஒட்டிடு, சுத்தி இருக்கிற ஏரியாலே அங்கங்க யாருக்கும் தெரியாம ஒட்டிடு, போலீஸ் கிட்ட கூட நீதான் ஒட்டினங்கிற மேட்டர் தெரியக்கூடாது பாத்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்து பார்த்தா அந்த போஸ்டரை பார்த்துட்டு சில பேர் கால் பண்ணி குழந்தை வர வேணும், என்ன பண்ணுவீங்க, ஆயுர்வேதிக் வேலை ஏதாவது கொடுப்பீங்களா அப்படி இப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இதை பத்தி எல்லாம் அண்ணனுக்கு அப்டேட் போகுது. ஏன் பாண்டியன்ற பேரை போட்டு தான் மொபைல் நம்பரை கோட்டி இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு இவங்களுக்குள்ள குழப்பம். அதுல குறிப்பா ஒரு ஏட்டையாவா இல்ல அசிஸ்டன்ட் எஸ்ஐயாவத்தோ இருப்பாரு. அவர் பயப்படுறாரு. ஏன்னா அவர் ரிட்டையர் ஆகி பென்ஷன்ல தான் வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாராம். இன்னும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, இந்நேரத்துல எனக்கு வேலை கீழே போச்சுன்னா அவமானமா போயிடும், பணம் கிடைக்காம போயிடும், வாழ்க்கையே போயிடும் அழுதுட்டு இருக்கிறார். கவலையில இருக்கிறார். எங்க தூக்கி அடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு தண்ணி காடு இல்லாத ஒரு இடத்துக்கு தூக்கி அடிச்சிருக்காங்க. அங்க ஒரு அம்மா முன்ன பின்ன பார்க்காத ஒருத்தவன் Facebookல பழகின ஒருத்தவனுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் அமைச்சிருக்கு கேட்டதும். அப்புறம் பார்த்தா பணம் வந்ததுமே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டானா. கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கு. நொய்யு பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு கேஸ். நம்ம ஹீரோ வர போன்ல அந்த நம்பருக்கு எவனோ ஒருத்தன் கால் பண்ணி கண்ணாபின்னான்னு திட்டான் பச்சை பச்சையா. ஏண்டா பாண்டியா, என்ன ஏமாத்தி பணம் பறிச்சது மட்டும் இல்லாம இன்னும் பணம் பறிக்கிறதுக்கு வேலையில இருக்கிறியா, என் கையில கிடைச்ச கொன்னுடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது, சார் யார் நீங்க, உங்க அட்ரஸ் என்னன்னு விசாரிக்கிறார் நம்ம ஹீரோ. அதை கேட்க விடாம இந்த அம்மா கத்திக்கிட்டு இருக்க. அடச்சி சும்மா கடுறி, முன்ன பண்ண தெரியாத எவனோ ஒருத்தவன் கேட்டான்னு 1 லட்சம் ரூபா தூக்கி கொடுத்துட்டு இங்க வந்து ஒப்பாரி வைக்கிறியா அப்படின்னு சத்தம் போட்டாருங்க. கப்பு சுப்புன்னு ஆயிடுச்சு அந்த அம்மா. இந்த திட்டெல்லாம் தேவைதான்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம ஹீரோ இப்போ அவரு கேரளால இருக்கிறதுனால ஃப்ரெண்ட் எஸ்ஐ அங்கதானே இருக்கிறான். அவன் மூலமா ஒருத்தவர் போன்ல திட்டினார் இல்லையா, அட்ரஸ் வாங்கினார் இல்லையா, அந்த இடத்துக்கே போய் அந்த பாண்டியனை பத்தி விசாரிக்கிறாங்க. ரொம்ப நாளா தான் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையா, நான் சொல்றதை செஞ்சா கல்யாணம் ஆகும்னு ஏதோ ஒரு சிலையை கொடுத்துட்டு நிறைய பணத்தை பறிச்சிருக்கான் போல தெரியுது. ஆளோட போட்டோ கிடையாது, கொஞ்சம் வெள்ளையா இருப்பான், 6 அடி உயரத்துக்கு மேல, 35ல இருந்து ஒரு 40க்குள்ள வயசு, கையில ஏதோ ஒரு வெட்டு தழும்பு இருந்திருக்கு. கேட்டதுக்கு ஆக்சிடென்ட்ல வந்த தழும்புன்னு சொல்லியிருக்கான் போல. பணத்தை எடுத்துட்டு போனவன் அவ்வளவுதான், திரும்ப கிடைக்கவே இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கிறார். அப்புறம் கொஞ்ச நாள் அவன் எங்க தங்கினான்னு கேட்டா என் வீட்லயே சில நாள் தங்கினான்னு அந்த தங்கின வீட்டை காட்டுறாரு. இங்க தங்கின வீட்டுல இருந்து பார்த்தா பின்னாடி இறந்து போன மார்ட்டினோட வீடு ஜன்னல்ல ரொம்ப அழகா தெரியுது. மார்ட்டின் கூட இவன் பேசியிருக்க, பாண்டியன் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா ஆமா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நானே அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறேன். அவருக்கும் குழந்தை இல்லைங்கிறதுனால அவருக்கும் இந்த செலவிக்கிறது அதுக்கு இதுன்னு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அவரும் ஏமாத்தப்பட்டிருக்கிற வாய்ப்பு இருக்குங்கிறாப்ல இவர் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அப்புறம் இங்க பாண்டியங்கிற பேரை தவிர வேற எதுவுமே கிடையாது இல்லையா. இதை போய் ஆதார் கம்பெனிக்கு கால் பண்ணி பேரை மட்டும் சொல்லி வயசு ஒரு 35ல இருந்து 40க்குள்ள இருக்கும், எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு விசாரிச்சா ஒரு 5 பேர் இருக்கிறாங்களாம். அதுல ஜெயில ஒருத்தவன் கிடக்கிறான் போல, மீதி ஆட்கள் இருக்கிறாங்க. யார் மேலேயாவது சீட்டிங் கேஸ் அதிகமா இருக்குன்னு கேட்கும்போது ஒருத்தவர் பேர்ல சீட்டிங் கேஸ் அதிகமா இருக்குது, கூட சில அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸை கேட்டு நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிறார். இதுல வேற அந்த ஒரு லேடி நொய்யிட்டு இருக்கும்ல, அந்த லேடி கிட்ட நான் புதுசா பில்டிங் கட்டிட்டு இருக்கிறேன், அந்த பில்டிங் வேலை முடிஞ்சது நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், வேலை நிக்குது, ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு பங்களாவோட போட்டோ அனுப்பிச்சுட்டு இருப்பான். அதை நம்பி தான் அந்த அம்மா 1 லட்சம் ரூபா கொடுத்துருக்குங்கிறத நீங்க நோட் பண்ணிக்கணும். அப்புறம் அண்ணன் சொல்லியிருப்பானோ என்னவோ, கேரளாலையும் மேலெடுத்த ஆட்கள் நம்ம ஹீரோவை நோண்டிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு பொண்ணு நீ போடி வாடின்னு பேசியிருக்கிற, மகளிர் ஆணையம் உன்னை விசாரணை கூப்பிட்டுருக்காங்க, போய் அது முதல் அட்டன் பண்ணு, அந்த அம்மா கேஸை ஃபர்ஸ்ட் முடியுன்னு சத்தம் போட்டு அனுப்பிச்சு விடுறாரு. எல்லாம் அண்ணன் சொல்லி தான் நடக்குது. நம்மளும் மகளிர் ஆணையத்துக்கிட்ட வந்து நிக்கிறார். சாரி சொல்லணுங்கிறாங்க மகளிர் ஆணையம். அதே சமயம் அந்த கேஸை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கிறதாவும், ஏமாத்திர பயபுள்ளைய நாங்க பிடிச்சிருவோம்னு டீடைல்ஸை கேதர் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. இதுல ஒரு மேட்டர் சொல்ல மறந்துட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உயரதிகாரி ஏன் நம்ம ஹீரோவை அவ்வளவு திட்டினாருன்னா, நம்ம ஹீரோக்கு ஒரு புது அட்ரஸ் கிடைச்சதுல, கொலையாளியோட அட்ரஸ், அந்த சந்தேகப்படக்கூடிய நபரோட அட்ரஸ், அது சென்னையில கோவளம் ஏரியாவில் இருக்குது. அந்த ஏரியாவுக்கு போகணும், 2 நாள் லீவ் வேணும்னு கேட்கும்போது தான் அவ்வளவு திட்டுட்டு லீவ் எல்லாம் கொடுக்க முடியாது போடான்னாங்க. ஆனா இங்க இந்த அம்மாவை ஏமாத்திரமே அவனோட சிம் கார்டெல்லாம் கோவளத்துல ஒரு வீட்டுல அட்ரஸ்ல தான் இருக்குது அப்படிங்கிறாப்புல நியூஸ் வருதுங்க. இதை கேட்டது நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே மகளிர் ஆணையத்துக்கிட்ட அந்த கேஸத்தை நாங்க சால்வ் பண்றதுக்கு இப்போ கோவளம் போறதாக இருக்கிறோம்னு பேசும்போது, கேஸ் எல்லாம் நல்லபடியா கொண்டு போறீங்க, வாழ்த்துக்கள், ஆனா போடிவாடின்னு பேசுறதுக்கு சாரி சொல்லணும்னு சொல்ல ரொம்ப சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா சாரி சொல்றாரு. ஏன்னா லீவ் போட்டு கோவளம் போலான்னு பார்த்தா இப்போ கம்பெனியோட செலவுலயே கோவளத்துக்கு போயிட்டு வரலாம், தான் போறாங்க. அந்த கேஸை பத்தி நீங்க விசாரிங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆளு பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டு அந்த ஏமாத்துறவனோட அட்ரஸை காமிச்சு ஆட்டோக்காரங்கிட்ட மூலமா ஒரு அந்த அட்ரஸுக்கு போறாங்க. இது இன்னொரு கூத்து என்ன தெரியுமா, அந்த ஏமாத்துற நபரு இன்னைக்கு துபாயில வேலை கிடைச்சிருக்குன்னு கிளம்பிக்கிட்டு இருக்கிற சமயம், வண்டியில லக்கேஜ அடுக்கிக்கிட்டு இருக்கிற சமயம் நம்ம ஹீரோ போய் நிக்கிறான். பாண்டியங்கிறதுன்னு கேட்கும்போது நான் தான் சாருங்கிறாப்ல. அப்புறம் உள்ள உட்கார வச்சு பேசின பிறகுதான் தெரிய வருது, பாண்டியங்கிற இந்த பேரையும் இவரோட அட்ரஸையும் இவரோட ஐடென்டிட்டியும் பயன்படுத்தி பல மோசடிகளை சில பேர் பண்ணிருக்காங்க. ஆனா எல்லா பேரும் அட்ரஸை கண்டுபிடிச்சு இங்க வந்து இவரை தான் திட்டிட்டு இருக்காங்க. சில பேர் சொல்லி வைக்கும்போது புரிஞ்சுக்கிட்டு போறாங்க, சில பேர் அதையும் தாண்டி என்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த ஊர்க்காரங்க நான் தான் மோசடி பண்ணுவேங்கிறாப்ல என்ன ட்ரீட் பண்றாங்க. இந்த தொல்லை தாங்காம தான் நானும் துபாயில வேலை பார்க்க போலான்னு கிளம்பிட்டேன். இருக்கிற வேலையெல்லாம் இதை நம்பி எனக்கு வேலையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பொழப்ப ஓட்டணும்ல, பிள்ளைய படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், துபாய்க்கு போறேன் சார், இதை கெடுக்கணுமா அப்படிங்கிறாப்ல கரெக்டா பேசுறாரு. இருந்தாலும் நம்பணுமா இல்லையா, அதுக்காக நம்ம ஹீரோ இவரோட போட்டோவை எடுத்து ஏமாத்தப்பட்ட அந்த 2வது ஒருத்தர் இருக்கிறார்ல பொண்ணு கல்யாணத்துக்காகன்னு, அவர்கிட்ட அந்த போட்டோவை கொண்டு போய் காட்டி இவன் தான் அந்த ஏமாத்திரவன் நான் விசாரிக்க சொல்லியிருக்காங்க. விசாரணையில இல்லைன்னு தெரிய வந்ததும், சாரிப்பா நீங்க நல்லபடியா
அப்படியா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. அப்படி கிளம்பி போகும்போது இவருக்கு ஒரு தாட்டு. இறந்து போன மார்ட்டினோட போட்டோவை காமிச்சு இங்க வந்திருக்கிறாருன்னு கேட்க, ஆமா சார் வந்திருக்கிறாரு சார், இவர் இறந்து போயிட்டான்னு கூட சில வருடங்களுக்கு முன்னாடி பேப்பர்ல நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ் வரதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி என்ன இங்க பார்க்க வந்தாரு. பக்கத்து வீட்டுல வாடகை எடுக்க வரதாவும் இந்த ஏரியா எப்படிங்கிறப்பலையும் மோஸ்ட்லி என்ன பத்தி தான் நிறைய விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் தண்ணி கேட்டாரு, தண்ணி கொடுத்தோம், சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டதா பாண்டியன் இவர் சொல்றாரு. ஒரிஜினல் பாண்டியன். அப்ப என்ன அர்த்தம்? தான் ஏமாத்தப்பட்டு விட்டோம், பாண்டியங்கிற பேர்ல எவனோ ஒருத்தன் தன்னை ஏமாத்தி தாங்கிட்ட இருந்து பணத்தை பறிச்சிருக்கான் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு ஒரு 5 நாள்ல இறந்து போயிருக்கிறார். சோ அந்த சந்தேகப்படக்கூடிய நபர் தான் கொலை பண்ணிருக்கணுங்கிறது நம்ம ஹீரோவோட கணிப்பு. கொஞ்சம் எல்லாம் கூடி வருது, பிடிச்சிருவாப்லன்னு நம்பலாம். அதே சமயம் அந்த லேடி கிட்ட அப்படி இப்படின்னு பேசி 1 லட்ச ரூபாய் பணம் பறிச்சாங்க இல்ல, அந்த சிம் கார்டு யார் பேர்ல இருக்குன்னு பார்த்தா ஒரு யூத் ஒருத்தன் பேர்ல இருக்குது. அவங்கிட்ட போனா, சார் வெளிநாட்டுல வேலை வாங்கி கொடுக்கறதா ஒருத்தவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு சிம் கார்டுக்கு வேணும்ன்றப்போ நான் என் ஐடி ப்ரூஃப் கொடுத்து சிம் கார்டு வாங்கி கொடுத்தேன், அவர்கிட்ட போய் கேளுங்கிறாப்ல. அவர் ஒரு அரசு அதிகாரி. சோ அவரோட அலுவலகத்துக்கும் ஆபீஸுக்கும் போய் இவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அவரோட கை உடஞ்சிருக்குது. இவர் பேரு ஆறுமுகம் போல. இவர் பேரையே எவனோ ஒருத்தன் தப்பா பயன்படுத்தி பல பேர்கிட்ட மோசடி பண்ணி பணத்தை பறிச்சிருக்கான். இவரோட பேரு இவரோட அட்ரஸ் பயன்படுத்தி இவரு வெக்ஸாய் போயிட்டார். அவங்கிட்டயே இவர் கால் பண்ணி தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி விசாரிக்கும் போது ஒரு 25,000 ரூபாய் பணம் கொடுத்தா அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வாண்டிருக்கான். கையங்கிழமை அவனை பிடிக்கணும்னு தனியாளா இவரும் போயிருக்கிறார். ஒரு போட்டு மூலமா அவன் சொன்ன இடத்துக்கு போயிருக்கிறார். ரொம்ப நேரம் நான் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தானோ என்னவோ, என்ன அடிச்சு போட்டு கையெல்லாம் உடச்சு விட்டான் சாருங்கிறாப்ல. அந்த இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போகும்னு சொல்லிட்டு இவங்களும் கூடவே போறாங்க. போட்ல அந்த இடத்துக்கு போயாச்சு. இங்கதான் ரொம்ப நேரமா என்ன வாட்ச் பண்ணிட்டு இருப்பான் போல தெரியுது. நான் வந்த நோக்கம் தப்பு, அவனை பிடிக்கத்தான் வந்திருக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டான். மூஞ்சில ஒரு பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சான் பாருங்க, என்ன எரிஞ்சது தெரியுமான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அந்த பெப்பர் ஸ்ப்ரேயை வச்சு மார்ட்டினையும் அடிச்சு மார்ட்டினையும் கொலை பண்ணது. சோ பெப்பர் ஸ்ப்ரே மேட்டர் செட் ஆகுது. அடுத்து அடிச்சு போட்டு தலையில 2 கம்பியால அடிச்சு போட்டுருக்கான். சகதியில பாதி மூஞ்சி உள்ள போன நிலைமையில இவர் மயங்கி இருக்கிறார். செத்து போயிட்டானு நினைச்சுட்டு அப்படியே விட்டுட்டு அவன் போயிட்டான். அப்புறம் இங்க வந்த சில பெண்கள், நத்தை எடுக்கிறதுக்காக வந்த சில பெண்கள் இவரை பார்த்துட்டு அப்புறம் காப்பாத்தி கூட்டு போயிருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறார். அப்புறம் அங்கதான் பக்கத்துல ஒரு பங்களாவை போட்டோ எடுத்து அமிச்சால, நான் கட்டிக்கிட்டு இருக்கிற வீடு முடிக்கணும் 1 லட்ச ரூபாய் பணம் இல்லைன்னு அந்த பங்களாவை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த பங்களாக்குள்ள அவன் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா யாரோ ஒருத்தரோட வீட கூட அவன் போட்டோ எடுத்து அமிச்சிருந்திருக்கலாம். அவன் போட்டோ எங்க இருந்து எடுத்திருப்பான், எந்த ஆங்கிள் இருந்து எடுத்திருப்பான், எந்த திசையில இருந்து எடுத்திருப்பாங்கிறத அவன் போட்டோ எடுத்து அந்த விதத்தை வச்சே கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் அங்கங்க நகண்டு போய் பார்த்தா இருக்க ஒரு சின்ன வீடு இருக்கும். அந்த வீட்டுல இருந்து தான் போட்டோ எடுத்திருப்பான் போல தெரிய வருது, மரத்துக்கு பின்னாடி இருந்து. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே இவங்க முயற்சி பண்ணி போகலாம் பார்த்தா முன்பக்கம் போக முடியல. அங்கே ஒரு பைக் நிற்குது. அந்த பைக்கில் இருக்கிற நம்பரை சேஸ் பண்ணி ஏதாவது கிரைம் கேஸ் இருக்கான்னு செக் பண்ண சொல்லும்போது காரோட வண்டி நம்பரை பைக்கில் செட் பண்ணி வச்சிருக்கிறான் பிராடு பையனு தெரிய வருது. உடனே பின்னங்கரை உடச்சிக்கிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா 100 ஆதார் கார்டு, 100 பேரு, 100 அட்ரஸ், ஏமாத்துறதுக்கு அந்த சிலைகள் தாயத்தை அதுன்னு ஏகப்பட்ட ஐட்டம் கிடக்குது. இதுல பெட்ரூம் மட்டும் ஏதோ ஒரு பங்களால ஹை கிளாஸ் ரேஞ்சுக்கு பெட்ரூம் அவ்வளவு காஸ்ட்லியா செட் பண்ணி வச்சிருக்கான். சென்ட் அது இதுன்னு மனமா செலவு பண்றான். ஏன்னா அடுத்தவங்க காசு தானே, ஏமாத்தி தானே பிழைக்கிறான். அதை பார்த்து இருக்கும்போது யார் நீங்க என்ன பக்கத்து வீட்டுக்காரர் அந்த பக்கத்துல வர அவரை மிரட்டி இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரன் சொன்னதை அவர் பயந்துட்டாரு. சார், இந்த வீட்டோட ஓனர் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, ஏதாவது வாடகை கொடுக்க சொல்லும்படி என்கிட்ட கேட்டாங்க. அப்பதான் அவன் வந்தான், பணமா கொடுத்தான், நானும் வாடகை கொடுத்துட்டேன். கரெக்டா மாசம் மாசம் வாடகை பணம் கொடுக்கறதுனால நான் பெருசா எதுவும் கேட்கறது இல்லைங்கிறாப்ல. ரெண்டல் அக்ரிமெண்ட் ஏதாவது போட்டீங்களா, ஐடி ப்ரூஃப் ஏதாவது வாங்கினீங்கன்னு கேட்டா எதுவுமே இல்லைங்கிறாரு. அவன் ஏதோ 2 நாள்ல திரும்ப வருவானா, ஏதோ ஒரு விசேஷத்துக்காக வெளியூர் போயிருக்கானா எடுத்து சொல்றாரு. சரின்னு நம்ம ஹீரோ கூட இருக்கிற 2 போலீஸ் அங்கேயே இருக்க சொல்றாரு. அவன் வரும்போது கைங்களமா பிடிச்சிருங்க, எங்கேயும் போயிடாதீங்க, உள்ள ஒரு ஆள் வெளியூர்ல இருக்குன்னு சொல்லிட்டு போறார். மத்தவங்கள மாதிரி இல்லாம இவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறான். இருந்தாலும் அவனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இந்த கேஸை விசாரிக்க கூடாதுன்னு என்ன 600 கிலோமீட்டர் தூக்கி கேரளால அடிச்சாங்க. ஆனா அப்படி அவங்க தூக்கி அடிச்சது நான் தேடிட்டு இருக்கிற அந்த குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு வசதியா போகும்னு நினைக்கல. சந்தோஷம் தாங்கிறாப்ல. சரி, இதை பாத்துட்டு இருங்க, நான் லோக்கல் போலீஸை போய் பார்த்துட்டு வரேன், அப்டேட் பண்ணிட்டு வரேன்ட்டு இவர் போறார். அங்க போனா எஸ்ஐ அங்க இல்ல, பக்கத்துல ஒரு பிண அறைக்கு போயிருக்கிறதா சொல்றாங்க. சரி, நானே போய் பாத்துக்கிறேன், இவரும் பிண அறைக்கு போறார். அங்க ஒருத்தவங்க இறந்து போன ஒருத்தால அடையாளம் தெரியாத ஒரு புணம் கிடக்குது, எரிஞ்சிட்டு இருக்குது. அதை பத்தி ஒரு போலீஸ்கார பேசிட்டு இருக்குது இவர் கவனிக்கிறார். 6 அடி உயரத்துக்கு மேல வெள்ளை நேரம், கையில அந்த வெட்டு தழும்பு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. மூஞ்சியை காட்ட முடியுமா அப்படின்னு போட்டோ கிட்ட இருக்கான்னு கேட்டா இல்ல, ஏதோ ஆக்சிடென்ட்ல மூஞ்சி சேதாரம் அடைஞ்சிருக்கு, ராத்திரி நேரங்கிறதுனால அதுக்கு பிறகு பல வண்டி மேல பாடியில ஏறி இறங்கி இருக்குது போல, மூஞ்சி சேர்ந்து போச்சுன்னு காட்டுறாங்க. கடைசியா அந்த வீட்டை வாடகை எடுக்கிறதுக்கு ஒரு பொய்யான பேரை பயன்படுத்திருப்பான், சண்முகம்னு. சண்முகங்கிற பேர்ல தான் அவன்கிட்ட ஆதார் கார்டு ஒண்ணு இருந்திருக்குது. மித்தபடி முகமோ அவனோட உண்மையான பேரே தெரியாது. ஆனா அவன் இறந்து போயிட்டாங்கிறது மட்டும் கன்ஃபார்ம். அவனை பிடிச்சா வாக்குமூலம் கிடைச்சாதான் இந்த மேட்டரை சொல்லி ஜெயிலுக்குள்ள கிடக்கிற ஆட்டோக்காரனை வெளியில கொண்டு வர முடியும் நம்பிட்டு இருந்தார். ஆனா இப்போ அந்த கனவுல மணலி போட்டாப்ல ஆயிப்போச்சு. இப்ப எதுவும் பண்ண முடியாதுன்னு வருத்தப்படுறார். ஆட்டோக்காரனை காப்பாற்ற முடியாதுன்னு வருத்தப்படுறார். அப்புறம் என்ன நினைச்சா தெரியல, தான் கண்டுபிடிச்ச ஆதாரங்கள் எல்லாம் மொத்தமா கொண்டு வந்து நம்ம அண்ணங்கிட்ட கொடுத்துட்டு கொலகாரன் பெங்களூர்ல இருக்கிறான், ஒரு லாட்ஜ்ல தங்கியிருக்கான், நியூஸ் வந்திருக்கு, டெஃபினட்டா பிடிச்சிருவாங்கறாப்ல சொல்லிட்டு போறாப்ல. இவருக்கு வேர்த்து ஊத்துது. அந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு போனை போட்டு டே எல்லாரும் பெங்களூர் போகணும், ரெடியா இருங்க வாங்கடான்னு கூப்பிட்டு இவங்க அந்த ஃபைலோட பெங்களூர் போறாங்க. அதுல ஏட்டையா மாதிரி ஒருத்தர் இருந்தார்ல, அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு 2 நாளைக்கு முன்னாடி. சோ மிச்சம் இருக்கிறது இவங்க தான். ஹீரோவை
எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து விரட்டணும். ஹீரோ கண்டுபிடிக்க நினைக்கிற அந்த சந்தேகப்படக்கூடிய நபரை நாம முந்திக்கிட்டு பார்க்கணும், அவனை இங்க இருந்து எஸ்கேப் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இவங்க கிளம்பி போறாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, கேரளாவோட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போனை போட்டு ஒரு 3 பேர் தமிழ்நாட்டுல இருந்து தீர்ப்பு சொல்லி முடிஞ்சு போன ஒரு கேஸ் ஃபைலை எடுத்துக்கிட்டு கிளம்பி வராங்க, என்ன ஏதுன்னு விசாரிங்க, பெரிய தப்பு பண்ண போறாங்கிற போட்டு விட்டார். ஒரு ஸ்டேட்ல தான் அவங்க அதிகாரம், அதெல்லாம் வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டா அதிகாரம் எல்லாம் மட்டுப்பட்டு போயிடுது. அப்படித்தான் இவங்க ஒரு கேரளால எல்லைக்குள்ள வந்ததுமே போலீஸ் அவரை நிப்பாட்டுது. வண்டி நம்பரை வச்சு செக் பண்றாங்க. அப்புறம் உள்ள இருக்கிறவங்க பேரெல்லாம் கரெக்டா சொல்றாங்க. அப்புறம் ஏதோ எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த சூட் கேஸ் ஓபன் பண்ண சொல்லி சொன்னா சூட் கேஸை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள சம்பந்தம் இல்லாத அந்த கேஸ் ஃபைல் இருக்குது. கேஸ் முடிஞ்சு போச்சு, தீர்ப்பு ஆயிடுச்சு, நீங்க ஏதோ ட்ரிப் அடிக்கிறதா சொல்லிட்டு இங்க வந்தீங்க, ஆனா ஆபீஸ் டாக்குமெண்ட் கையில் இருக்குது, என்ன நடக்குதுன்னு அவன் அப்படியே கொஞ்சம் திரிய விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளால நான் டிஎஸ்பி அப்படிலாம் பேசி பாக்குறாரு, எதுவும் வேலைக்கால, அதிகார துஷ்பிரயோகம் பண்றீங்களான்னு சொல்லி கூப்பிட்டு அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வெளியில உட்கார வச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவையும் வர சொல்லி இருக்காங்க. ஹீரோ வந்ததும் அண்ணன் தம்பி கிட்ட, டேய் எதுக்குடா இவ்வளவு கஷ்டப்பட்ட, இதெல்லாம் தேவையா, இப்ப நம்ம வேலை போகுது, மான மரியாதை போகுதுன்னு புலம்பிட்டு இருக்காரு. அதெல்லாம் போனா பரவாயில்ல, ஆனா நிம்மதி போயிடுச்சுன்னா நல்லபடியா ராத்திரி தூக்க வராது தெரியுமான்னு நம்ம ஹீரோ எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த கேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு நீ கொடுத்த அந்த கேஸ் ஃபைலை வச்சு தான் நான் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் இவங்க கிட்ட. சோ கேஸை கண்டுபிடிச்சு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன்னு ஒன்ன விட்டுருவாங்க, எங்க எல்லாருக்கும் தான் வேலை போகுது, சஸ்பெண்ட் ஆக போறோம்னு வருத்தப்பட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோ வேற ஒரு மேட்டர் சொல்றாரு. தண்டனையோ இல்ல பரவாயில்லன்னு விட்டாங்கணும், எதுவா இருந்தாலும் நம்ம எல்லாம் சேர்ந்து அனுபவிக்கலாம். இந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாத்துலயும் என் பேர் இருக்காரு, என் ஃப்ரெண்டு எஸ்ஐயோட பேர் தான் இருக்குது. பத்தாவதுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்களும் உதவி பண்ணிருக்கீங்க, அதே டீம் உதவி பண்ணிருக்குன்னு வேற அந்த புது எஸ்ஐ மூலமா அங்க எழுதவும் வச்சிருக்கிறாப்லையா. சோ இப்ப கண்டுபிடிச்ச இந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாத்துக்குமே உண்மையான குற்றவாளி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு நல்ல பேர் கிடைக்குதுல்ல, அது நம்ம எல்லாருக்கும் தான் கிடைக்கும். சோ அது மூலமா நமக்கு தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் தண்டனை கொஞ்சம் கம்மியா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் மட்டும் முன்னேறணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்ல தம்பியோட மனசை அண்ணன் புரிஞ்சுக்கிறாப்ல. அப்புறம் சில மாதங்களுக்கு பிறகுன்னு பார்த்தா தன் காதல் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு வழியா இப்ப நிம்மதி கிடைச்சிருச்சு, தூக்கம் வருது. ஆயுள் தண்டனை கைதியா இருந்த நம்ம ஆட்டோக்கார முரளியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல. அவன் நல்லபடியா வெளியில வந்து போயிட்டான். உண்மையான குற்றவாளி அவன் பேரை மறைச்சு எல்லாரையும் விளையாண்டுட்டு இருந்தான்ல, கடைசியில அவன் பேர் என்னன்னு தெரியாம ஒரு அனாதை படம் மாதிரி தான் எரிஞ்சு போனான். அந்த மாதிரி ஒரு தண்டனையை அவனுக்கு சரியான தண்டனைங்கிறப்பல தன் காதல் கிட்ட பேசிட்டு இருக்கிறார். நல்லா இருந்ததுல. அப்புறம் இவன் காலேஜ் படிச்சுட்டு இருந்த அந்த 2 நாள்ல ஏதோ ஒரு ஃபார்ம் நீ கரெக்டா ரெடி பண்ணி இருக்கணும், ஹால் டிக்கெட் இருக்கான்னு பாத்துக்கோ அப்படின்னு பேசிட்டு இருக்க, அது இருக்கான்னு தான் பேக்ல செக் பண்ணி பார்க்கும்போது இவன் பேர்ல வந்து 2 லெட்டர் இருக்கும் ஓபன் பண்ணாம. போன மாசம் 30ஆம் தேதி வந்த லெட்டர், அதை இப்போ ஓபன் பண்ணி படிக்கிறார். அதுல பார்த்தா என்ன நெருங்கிட்டீங்கன்னு தெரியும், நீங்க என்ன நெருங்கினா நான் விலையை போயிட்டே இருப்பேன், எற்ற தூரத்துல இருந்தாலும் உங்களால என்ன பார்க்க முடியாது, ஏன்னா நான் பேர் இல்லாதவன்னு சொல்லி திமிரு காட்டுவார். அதுலயும் இப்படிக்குன்னு போட்டு பாண்டியன்ற பேரையும் எழுதியிருக்கிறார், ஆறுமுகங்கிற பேரையும் எழுதியிருக்கிறார், சண்முகங்கிற பேரையும் எழுதியிருக்கிறார். இவன் தப்பா பயன்படுத்தின எல்லா பேரையும் எழுதி வச்சிருக்கான் இப்படிக்கின்ட்டு. 30ஆம் தேதி வந்தது. ஆனா இப்போயோ அவன் ஆல்ரெடி அனாத படம் மாதிரி போயிட்டான். கொஞ்சம் ஒரு லேட்டா படிக்கிறாரு, அவ்வளவுதான். அப்புறம் எதுக்கு அந்த மாட்டின பொண்டாட்டியை அவன் குத்தி கொலை பண்ணா அப்படின்னு பார்த்தா அவங்கள ஏமாத்தி பணம் பறிச்சிருக்கான். ஆனா எப்படியோ அவரு பலகட்ட விசாரணை வந்து பாண்டியனோட அந்த அட்ரஸ் வீடு வரைக்கும் வந்து பக்கத்துல வாடகைக்கு இருக்கிறாப்ல சொல்லி லைட்டா விசாரிச்சார்ல, அது போக அடுத்த 5 நாள்ல இன்னும் நிறைய கண்டுபிடிச்சிட்டாரு. அவரோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறார். அதனாலதான் வீடு புகுந்து அவரை கொன்னு இருக்கிறான். அந்த கொலைக்கு சாட்சியா இருக்கிற அந்த அம்மாவையும் கொன்னு இருக்கிறான். அதே மாதிரி அரசு அதிகாரி ஒருத்தவர் அவரோட ஐடி ப்ரூஃபையும் பயன்படுத்தினான்ல, அவர் அதை கண்டுபிடிக்கும் போது தான் ஐடென்டிட்டியை பார்த்ததா வந்தான்னு அவரையும் கொன்னு போட்டுட்டு தான் போயிருப்பான். ஆனா இவர் மயங்கி கிடந்தது ஊர்க்காரங்க பார்த்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுனால அவர் பொழைச்சாரு. சோ யாருக்கெல்லாம் தான் ஐடென்டிட்டி தெரியுதோ அவங்கள கொலை பண்றதையே பொழப்பா வச்சுட்டு இருக்கிறாங்கிறது இங்க நல்லா விளங்குது. அப்புறம் இன்னொரு மேட்டர் நோட் பண்ணீங்களா, பொதுவா ஒரு படத்தோட ஹீரோட முகத்தையோ வில்லனோட முகத்தையோ பார்க்காம இருக்கவே முடியாது. ஆனா இங்க உண்மையான அந்த வில்லனோட முகத்தை கடைசி வரை நம்ம பார்க்கல. பாத்தீங்களா, 5 பைசா சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல அந்த வில்லனுக்கு. கடைசி வரை அவனோட முகத்தை நாம பார்க்கல, அவனோட பேர் என்னங்கிறது தெரியாது. கொஞ்சம் வித்தியாசமான படமா தான் இருந்தது இல்ல. பேர் கூட தெரியாத அனாத படமா போறதுதான் தப்பு பண்றவங்களுக்கு இதுதான் தண்டனை அப்படிங்கிறாப்ல காமிச்சு படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. நல்லா இருந்ததுல. வேற ஒரு நல்ல சிறப்பான கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.